ஆனால் அந்த வைபுக்குள்ளேயும் ரஜினிகாந்தை கொண்டு வர முடியுது. அதையும் வந்து நீ 2K கிட்ஸ் கொண்டாடுறாங்க. இப்போ கண்டிப்பாக இந்த இதை ரீல்ஸாக போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொழில் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கே கூட ஒரு வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஏன் 60 வயசு கொடுத்தான் 58லேருந்து போதும் அப்படின்னு. அவங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒன்று இருக்குல்ல, போதியா நமக்கு வந்து இதோட போதும் பேரம்பேத்தி பார்ப்போம், அடுத்து சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக மற்றதெல்லாம் பார்ப்போம்னு நீங்கள் ஓய்வு எடுத்துங்கன்னுவாங்க. அது எங்கன்னா ஒரு தொழில் மீது இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் ரஜினியை வைத்து படம் பண்ண இயக்குநர்கள் டெக்னீஷியன் கேட்டு பாருங்க, சார் முதல் பட ஹீரோ மாரியே வந்து உட்காருவாருன்னு. அதுதாங்க பலம். ஒன் மோர் எடுத்துக்கலாமா, இது கரெக்டாக வந்திருக்குதா, அப்புறமா வந்து கேரவேனுக்குள்ளே போகாமல் வெளியே சேர் போட்டு உட்காருது, பழைய லைட்மேனுங்களை கூப்பிட்டு பேசுறது, இவர் அந்த காலத்தில் பசங்க என்ன பண்ணுறாங்க, இது என்னன்னா ஒரு உற்சாகம், தன்னை உற்சாகமாக. சில பேர் மூடியாக போய் உள்ளே போய் ஒதுங்கிப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இது என்னன்னா தன்னை பூஸ்ட் ஏற்றிக்கிறது. அதை தாண்டி அந்த தொழில் மீது உள்ள ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் தான். நண்பர் கமலுக்கு வந்து இந்த டைரக்டர் ஒரு இட்டு கொடுத்துட்டாரு, அதை தாண்டி ஒரு இட்டு இதே டைரக்டர் வச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு போட்டி தான் வந்து. இது பொறாமை கிடையாது. இந்த போட்டினால் தான் நல்ல நல்ல படங்கள் ரஜினியும் கமலும் கொடுத்துட்டு இருக்காங்க.